கன்சிடர், பி ரெஸ்பெக்ட். அடுத்த ஒரு வார்த்தை தற்பொழிவை நாடாது. புல்நகையில, அதாவது என்னை போக வேண்டும், என்னை பாராட்ட வேண்டும், நல்லதுதான், பாராட்ட வேண்டிய அவசியம்தான். ஆனால் குடும்பத்திலே தேவன் மையமா இருப்பாரானால், அன்பு இருக்குமானால் தற்பொழிவை நாடவே நாடாது. ஆங்கிலம் சொல்லுவாங்க, அதாவது இட் ஷுட் நாட் பி பக்ட் ஆஃப். அவங்களை துதிப்பாடிட்டே இருக்கணும், மனைவி துதிப்பாடணும், கணவன் துதிப்பாடணும், எதிர்பார்க்காதீங்க. யார் துதிப்பாட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை தற்பொழிவை நாடாது. அங்கே தற்பொழிவு அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? தேவன் மட்டும் மகிமைப்பட்டா போதும். ஆரம்பத்தில் சொன்னேன், அவர்தான் நம்பர் 1, அவர்தான் வாழ்க்கையில முதலிடம். அடுத்து அங்கே எழுதப்பட்ட இன்னொரு வார்த்தை சினமடையாது. ஆங்கிலத்துல நாட் ஈஸிலி ப்ரொவோக்ட். இன்னைக்கு சின்ன காரியங்கள்ல கூட கோபம் பொத்துன்னு வருது. கணவனுக்கும் அந்த நேரங்கள்ல எல்லாமே வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் பறக்குது. கரண்டி, டம்ளர், கணவர் வேகமாய் அந்த கதையை ஓங்கி அடிக்கிறார். பிள்ளைகள் அப்படி செய்து இன்னைக்கு அது விதை அப்படியே கனி அப்படி. வேண்டாம். திருமறை சொல்லுகிறது நாட் ஈஸிலி ப்ரொவோக். அதாவது அன்பு இருக்குமேயானால், கவனிங்கள், வாழ்க்கையில அந்த வில்லிங்னஸ், அதாவது என்டியூரன்ஸ், ஆரம்பத்துல சொன்னேன், அந்த என்டியூரன்ஸ், அதாவது உடைய எல்லா காயங்களையும் நிகழ்வா ஏற்றுக்கொள்வீர்கள். You will take lightly about the injuries. காயப்படுத்துகிற கணவன் இருக்கிறார், காயப்படுத்துகிற மனைவி இருக்கிறாங்க. Take it lightly. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவ வேண்டும் என்பதற்காக தான் சொல்லுகிறேன். காயப்படுத்துகிற கணவன் உண்டு, காயப்படுத்துகிற மனைவி உண்டு, காயப்படுத்துகிற உறவுகள் உண்டு. Take it lightly, all the injuries. Take it, அதாவது பல நேரங்களிலே தாங்க முடியாது, ஆனால் தாங்க தேவன் பலன் தருவாராக. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04413183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள்.